கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்னைக்கு ஒரு சிலருக்கு ஆவிக்குரிய சோர்வு, சிலருக்கு சரீரத்தில் சோர்வு, சிலருக்கு தொழிலில் சோர்வு, சிலருக்கு வேலையில் சோர்வு, சிலருக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சோர்வு. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். எலியாவுக்கு கூட சோர்வு வந்துருச்சு, பயத்து நிமித்தம் ஒரு சோர்வு. அவன் சோர்ந்து போய் சூறை செடியின் அடியில் உட்கார்ந்திருந்தான். அதன் பிறகு படுத்துட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல ஒரு மனுஷன் சோர்ந்து போகிறவன் அப்படின்னா டிப்ரெஷனுக்கு நேராக போகிறவன் வெக்ஸாகி உட்கார்ந்துருவான். அதுக்கப்புறம் வெக்ஸாகி படுத்துருவான். உட்கார்ந்து இருக்கும்போது இவனை கிளப்புறது ஈஸி, படுத்ததுக்கு அப்புறம் கிளப்புறது கொஞ்சம் கஷ்டம். அன்னைக்கு எலியாவே சோர்ந்து போய் முதல்ல உட்கார்ந்துருந்தான். தேவதூதன் வந்து ஆகாரத்தை கொடுத்துட்டு, நீ எதுக்கு சோர்ந்து போய் இங்கே உட்கார்ந்துருக்கிற, எழும்பி கிளம்புன்றார். ஆனாலும் அவன் அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டுட்டு சோர்ந்து படுத்துட்டான். அதோட ஒஸ்டேஜ் போயிட்டான். அடுத்த முறை தேவதூதன் வந்து மறுபடியும் சொல்கிறான், நீ இருக்காத எழும்பிப்போன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவன் சாப்பிட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஓரேபு மட்டும் அவன் நடந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா டிப்ரெஷனில் கிடந்தவன் எழும்பிட்டான். ஏன்னா அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனை கொண்டு நிறைய காரியங்களை செய்தார். சீரியா ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாரு, இஸ்ரவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவனுடைய ஸ்தானத்தில் ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்குற நிறைய காரியங்கள் அதுக்கு பிறகு தான் நடக்குது. இன்றைக்கும் சோர்ந்து போய் வெக்ஸ் ஆகி முடியலை, எனக்கு யாரையும் பார்க்க மனசு இல்லை, யாரிடத்துலையும் பேச மனசு இல்லை, விருப்பம் இல்லைன்னு சொல்லி தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக இந்த வார்த்தையை கொடுக்குறார். எழும்பு, உன்னை கொண்டு நான் இன்னும் நிறைய காரியங்களை செய்யணும். நீ சாதனைகளை படைக்கணும், ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ணணும், உனக்கு நிறைய ப்ராஜெக்ட் வச்சுருக்க, எழும்பி கிளம்பு. என்னால் முடியலைன்னு சொல்லாத. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எல்லாருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இந்த வார்த்தையை நம்பி எழும்பி புறப்படும் மகனே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மட்டும் இல்லை, அவர் சோர்ந்து போவனுக்கு பலனையும் கொடுப்பார். சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு எதனால சோர்வு வந்துச்சோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தையும் செய்வார், வேலையும் கொடுப்பார், அவனுக்கு ஆசீர்வாதமான வருமானத்துக்கும் வழி திறந்து தருவார். சிலர் கடனால் சோர்ந்து போய் டிப்ரெஷன் ஆகி கிடக்கிற இன்னைக்கு கடனை அடைக்க கர்த்தர் வழியும் திறப்பார். சத்துவமில்லாத உனக்கு சத்துவத்தையும் ஸ்ட்ரெங்தையும் பெருக பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரி தேவி ஹரி ஃப்ரம் ராயபுரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கடன் பிரச்சனை, வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்த பணமில்லாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் மிகவும் மனம் சோர்ந்து போய் இந்த நிலைமையில் தேவனின் அன்பு ஊழியங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபித்து கொண்டேன். ஜெப ஊழியர் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் ஒரு சகோதரி என்னுடைய பிள்ளைக்கு கல்வி கட்டணம் செலுத்த 1,30,000 கொடுத்தார்கள். மேலும் எனக்கு நல்ல சம்பளத்தில் வேலையும் கிடைத்தது. பாருங்க, அவங்க சோர்வுக்கு காரணம் என்ன? ஒரு பக்கத்தில் கடன், இன்னொரு பக்கத்தில் வேலை இல்லை, இன்னொரு பக்கத்தில் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், பணம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்கப்பட்டு இந்த 1,30,000 ஃபீஸையும் கட்டி, அது மட்டுமல்ல ஆண்டவருடைய கிருபையில் நல்ல சம்பளத்தில் வேலையும் கொடுத்து அவர்களை கனம் பண்ணினார். இன்னைக்கு உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சோர்ந்து போய் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு டிப்ரெஷனுக்குள்ளே கிடக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு உம்முடைய பலனை கொடுத்து ஸ்ட்ரென்த்தை கொடுத்து
வசனத்தை கொடுத்து, எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், எழும்பி புறப்படுன்னு சொல்லி என் பிள்ளைகளை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி, எதனால என் பிள்ளைகள் சோர்ந்து போனாங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை காணப்பண்ணும். தேவி ஹரிக்கு ஆண்டவர் இந்த டிப்ரெஷன் நேரத்தில் அவளுக்கு தேவையான வேலையும் கொடுத்து, மனுஷர் கண்களை தயவு கொடுத்து, அதை நிமித்தம் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட 1,30,000 பணத்தையும் கொடுக்க வைத்தவர் நீர். இன்றைக்கும் வாழுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய டிப்ரெஷனுக்கு பின்னணியில் இருக்கிற காரியத்தில் இன்றைக்கு நீங்களே ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்கிற மங்கள வார்த்தை அப்படியே அவருடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.